கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமுண்டாவதாக. கிராஸ் டிவிக்கு முன்பதாய் அமர்ந்திருக்கிற பெரியோர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் மீண்டும் வருகிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ராத்திரி வேளையில் நன்றி செலுத்துகிறோம். இந்த வாரத்திலேயும் தேவன் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கடந்த நாட்கள் உங்களுடைய ஃபோன் கால் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். உங்களுடைய ஜெபக்குழுக்கள் முகாந்திரம் உங்களுக்காக ஜெபம் பண்ணுகிறார்கள். ஆண்டவர் நிச்சயமாய் இந்த கிராஸ் டிவியை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இந்த 8:30 மணி ப்ரேயரு இந்த செய்தியை நீங்கள் விடாமல் கவனிங்க. ஆண்டவருடைய வார்த்தையை கேளுங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு வெளிச்சமாக இருக்கும். கடந்த வருஷங்களாய் கிராஸ் டிவியில் மெசேஜ் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். தேவன் இதுவரைக்கும் அதிசயமாய் அற்புதமாய் கர்த்தர் நடத்துகிறார். இந்த நாளில் வாசிக்கலாம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரே கடந்து போவோம். எபிரேயர் 10வது அதிகாரம் 38வது விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போனால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமா இராது என்றார். இங்கு நம்ம பார்க்கும் பொழுது விசுவாசத்தினால் நீதிமான் பிழைக்கிறான். இப்போ விசுவாசம் ஒரு மனுஷனுடைய ஜீவிதத்தில் ஒரு அஸ்திவாரம், ஃபவுண்டேஷன் விசுவாசமாக இருக்கணும். பலருக்கும் விசுவாசத்தில் அஸ்திவாரம் போடாமல், பைபிளில் ஒரு வசனம் சொல்லுது, ஆண்டவர் மலை பிரசங்கத்தில் பண்ணும்போது ஒன்று பாறை மேலே கட்டப்பட்ட வீடும், ரெண்டாவது ஒரு வீடு அவர் சொல்லுகிறார் மணல் மேல் கட்டப்பட்ட வீடு. இந்த மணல் மேல் கட்டப்பட்ட வீட்டுக்கும் பாறை மேலே கட்டப்பட்ட வீட்டுக்கும் பொருட்கள் எல்லாம் ஒன்று தான், எந்த ஒரு குழப்பமும் கிடையாது. ரெண்டு வீட்டுக்கும் ரெண்டு அஸ்திபாரத்துக்கு மேலே போட்ட இப்போ உள்ள சூழ்நிலைக்கு பார்த்திங்கன்னா கலவை குழப்பம் இருக்காது, சிமெண்ட் குழப்பம் இல்லை, கம்பி குழப்பம் இல்லை, எல்லாமே நல்லா தான் இருக்குது. எந்த ஒரு குறையும் நம்ம சொல்ல முடியாது. ஆனால் அஸ்திபாரம் போட்ட இடம் சரியில்லை. அஸ்திபாரம் போட்ட இடம் மணல் மேலே போட்ட இடமும் பாறை மேலே அஸ்திபாரத்துக்கும் ரெண்டு டிஃப்ரெண்ட் இருக்குது. இன்றைக்கு அதே போல தான் அநேக விசுவாசிகள் ஒரு மணல் மேலே என்ன செய்கிறாங்க, வீடை கட்டி எழுப்பி ஒரு குறிப்பிட்ட காலங்கள் வரும்போது ஒரு பெருங்காற்றும் புயலும் மழையும் பெய்யும் பொழுது என்ன உண்டாகும்னா, இந்த மணல் மேலே கட்டப்பட்ட வீடு இடிஞ்சு போயிடும். பாறை மேலே கட்டப்பட்டு இருக்கிற வீடு ஒருபோது என்ன செய்யாது, அது இடிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அதனுடைய அஸ்திபாரம் பாறை மேலே. இன்றைக்கு நம்முடைய அநேகருடைய வாழ்க்கையில் காற்று புயலும் அடிக்காத யாரும் இருக்க மாட்டாங்க. ஒரு கிறிஸ்துவ ஜீவிதம், ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கைன்னு சொன்னால் கண்டிப்பாக காற்று அடிக்க தான் செய்யும். கிறிஸ்துவ வாழ்க்கைன்னு சொன்னால் அது புயல் அடிக்க தான் செய்யும். கிறிஸ்துவ வாழ்க்கைன்னு சொன்னால் பெருமழை பெய்ய தான் செய்யும். ஆனாலும் இந்த பெருமழை முகாந்திரமும் இந்த காற்று முகாந்திரமும் இந்த புயல் முகாந்திரமும் ஒரு கிறிஸ்திய வாழ்க்கை படகு, அது அஸ்திபாரம் வீடு விசுவாசத்துடைய அஸ்திபாரத்தில் போட்டோம்னு சொன்னால் கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் தோல்விகள் உண்டாகாது. இன்றைக்கு பலருக்கும் விசுவாசம், இயேசு கிறிஸ்து உதாரணமாக சொன்னார், 100க்கு அதிபதியுடைய விசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார். பெரும்பாலுள்ள ஸ்திரீயுடைய விசுவாசத்தை கண்டு ஆச்சரியப்பட்டார். அப்போ பாருங்கள், விசுவாசத்தை கண்டு ஆச்சரியப்படுகிறார். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் விசுவாசத்தை ஃபவுண்டேஷனாய் போடுகிற ஒரு அனுபவம் இன்றைக்கு
அநேக கிறிஸ்துவ வாழ்க்கையில் இல்லை. அதனால் அவங்களுடைய வாழ்க்கையில் அநேக காற்றும் புயலும் அடித்து அவங்களுடைய படகு, அவங்களுடைய வீடு ஒரு சூழ்நிலையில் இடிந்து போய் பின்ன கட்ட முடியாத அனுபவங்களில் அநேக கிறிஸ்தவர்களும் தெய்வத்தை நம்புகிறவங்களுடைய வாழ்க்கையில் அநேகர் பின்வாங்கி போக காரணம் என்னென்னா, அவங்களுடைய அஸ்திவாரம் ஒரு பாறை மேலே போல விசுவாசத்தில் அநேகருடைய வீடு கட்டப்படாதனால தான் அநேகருடைய வாழ்க்கையில் காற்று புயல் வரும்போது அவங்க சோர்ந்து போகிறாங்க. விசுவாசம் ஒரு மனுஷனுக்குள்ள இயேசு கிறிஸ்துவோடு கூட 3 வருஷம் இருந்தாலும் இயேசுவோடு கூட இருந்த கூட அவ்விசுவாசம் அவங்களுக்குள்ள வெளிப்பட்டு அற்ப விசுவாசம் வெளிப்பட்டுச்சு. அப்போ இயேசுவோடு கூட இருந்தவங்களுடைய வாழ்க்கையிலையும் அற்ப விசுவாசம் அந்த சிஷ்யர்களுக்குள்ளே வெளிப்பட்டுச்சு. அற்ப விசுவாசமும் அவ்விசுவாசமும் வெளிப்பட்டது. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் இன்றைக்கு பரிசுத்த ஆத்மாவு 3ல் 1 இருக்கிற பரிசுத்த ஆத்மாவை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அவர் சொன்னார், நான் போகிறேன், உங்களுக்கு என்ன செய்கிறேன், ஒரு தேற்றவாளனை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். அவர் சகல சத்தியத்துக்குள்ளேயும் உங்களை வழி நடத்துவார். 1ஆம் நூற்றாண்டில் மார்க்குடைய வீட்டில் மேல் மாடியில் 120 பேர்கள் அவர்கள் ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது அவர்கள் மேல் பரிசுத்தாத்மாவு இறங்கினது. அப்படி 1ஆம் நூற்றாண்டில் 120 மேலே அந்த பரிசுத்தாத்மாவு இறங்கின கழிஞ்சு அவங்களுடைய வாழ்க்கை முதலாவது விசுவாசம் என்கிற ஒரு அஸ்திபாரத்தில் அவர்கள் கடந்து போனார்கள். அல்லேலூயா. அநேக நெருக்கங்களும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் வரும்பொழுது அவர்கள் தைரியமாக அந்த சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு இயேசுவோடு கூட இருக்கும்போது கூட பல இடங்களில் அவங்களுக்கு நான் முன்னாடி சொன்னது மாதிரி அவிசுவாசம் வெளிப்பட்டது நமக்கு தெரியும். படகுல ஏறி அக்கறைக்கு கென்னரசங்க தேசத்துக்கு போகும்போது அங்கே அவங்களுடைய அவிசுவாசம் வெளிப்பட்டது. 4ஆம் ஜாமத்தில் வரும்பொழுது அவங்களுக்கு அங்கேயும் அற்ப விசுவாசங்கள் எல்லாம் வெளிப்பட்டது. இயேசுவோடு கூட இருந்தும் அற்ப விசுவாசம் அவிசுவாசம் வெளிப்பட்டதுனால கடைசி நேரத்தில் இயேசு சிலுவையில் அறையும் போது இவங்களால் அந்த விசுவாச ஃபவுண்டேஷனில் நிற்க முடியலை. ஆனால் இயேசு அவர்களை கைவிடாதபடி அவர்களுடைய மேலே வாக்குத்தத்தம் இருந்ததுனால அவர் சொன்னார், நான் போயிட்டு உங்களுக்கு பரிசுத்தாத்மாவை அனுப்புகிறேன். 1ஆவது அதிகாரம் 8வது அப்போஸ்தலர் நடபடி 1:8 என்ன சொல்லுதுன்னா, பரிசுத்தாத்மா உன்னிடத்தில் வரும்பொழுது நீ எருசலேமிலும் யூதாவிலும் சகல தேசத்திலும் நீங்கள் சாட்சிகளாயிருப்பீர்கள். அங்கு நம்ம பார்க்கும்போது ஒரு சாட்சியை பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதும்போது நல்ல போராட்டம் போராடி என் விசுவாசத்தை காத்து கொண்டேன். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய ஜீவிதத்தில் ஏறக்குறைய 35 ஆண்டுகள் அவர் விசுவாசத்தை காத்து கொண்டிருக்கிறார். அவருடைய ஜீவிதத்தில் வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் அவருடைய வாழ்க்கையில் கடந்து வந்தது. நமக்கு எல்லாம் தெரியும். ஏறக்குறைய ஊழிய பாதைகளில் அவர் சிறைச்சாலைக்கு போனது, அவர் அடிகள் பட்டது, சாட்டவாறு அடிபட்டது, பல ஒரு சமுத்திரத்தில் கிடந்தது, கட்டுவிரியம் பாம்பு கடித்தது, யூதர்களால் வந்த உபத்திரவங்கள், அப்படி பல ஒரு பிரச்சனைகள் மத்தியில்
அவர் காத்து கொண்டது விசுவாசத்தை. இன்றைக்கு தெய்வத்தை தேடுகிறவருக்கு எல்லாருக்கும் விசுவாசம் இருக்குது. தெய்வத்தை தேடுறவங்களுக்கும் தேடாதவங்களுக்கும் ஒரு விசுவாசம் வச்சுருப்பாங்க. ஏதோ அவங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம் ஒரு குறிப்பிட்ட எல்லைகள் தான் அவங்களால கடக்க முடியும். மிருகத்து மேலே வச்சிருக்கிற விசுவாசம், மரத்துக்கு மேலே வச்சிருக்கிற விசுவாசம், பலதிலையும் பலவிதமான விசுவாசம்னா நம்பப்படுவதையும் காணப்பட நிச்சயம். அப்படி பலதுக்கு மேலேயும் அவங்க இன்றைக்கு நம்பிக்கை. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் மோசே கானான் தேசத்துக்கு போகும்போது குடும்பம் சீனா மலையில் ஒரு 40 நாள் அவர் தெய்வத்துடைய கிட்ட போய் நியாயப்பிரமாணத்தை வாங்குவதற்காக கடந்து போனார். அப்படி நியாயப்பிரமாணத்தை அவர் கடந்து வாங்கும்போது ஒரு 40 நாளுக்குள்ளே கீழே ஆரோனுட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு ஒரு மோசையை போல ஒரு தெய்வம் வேணும். அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை மோசே மேலே, அந்த விசுவாசம் அவங்களுக்குள்ளே இருந்துச்சு. ஆனால் சொன்னது ஒன்று, முடித்தது ஒன்று. அவங்க ஒரு கன்றுக்குட்டியை உருவாக்கினார்கள். அப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கன்றுக்குட்டிக்கு மேலே ஒரு நம்பிக்கை விசுவாசம் வந்துச்சு. அவங்கள அழைத்து பார்வோன் மத்தியில் 10 அற்புதங்களை செய்து செங்கடலை 2 பிளந்து பார்வோனையும் சேனையும் அவர் செங்கடலில் தகர்த்து, அப்படிப்பட்ட தெய்வத்தை அவர்களுக்கு வேண்டாம். அவங்களுடைய நம்பிக்கை கன்றுக்குட்டி ஆகி போயிட்டு, அவருடைய வாழ்க்கையில் தோல்விகள் வாழ்க்கையில் வரதற்கு முதலாவது காரணம் அவங்கள் உருவாக்கினது. இன்றைக்கு விசுவாசம் சிருஷ்டிகரை அல்லாமல் சிருஷ்டியை ஒரு விசுவாசிக்கிற ஒரு காலகட்டத்தில் தான் இன்றைக்கு நம்ம இருக்கிறோம். பலரும் பல ரீதியுடைய விசுவாசம். சிலவங்க பைபிளை தலகணையில் வச்சுருந்தா பிசாசி வராதுங்கன்னு அவங்களுடைய ஒரு விசுவாசம். சிலருடைய விசுவாசம் நீதிமொழிகளும் சங்கீதமும் படிக்கணும், அது அவங்களுடைய ஒரு விசுவாசம். சிலருடைய விசுவாசம் ஒவ்வொரு ரீதியில் அவங்க விசுவாசிக்கிறாங்க. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் அவருடைய விசுவாசத்தை காத்து கொண்டது. அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு ஆளுக்கு சொல்கிறாரு, தீமோத்தேயுக்கு சொல்லும் பொழுது, உன் பாட்டிக்குள்ளே இருந்த விசுவாசம் உங்கள் அம்மாவுக்குள்ளே இருந்தது, உங்கள் அம்மாவுக்குள்ளே இருந்த விசுவாசம் உனக்குள்ளே இருக்கு. அப்போது ஒரு விசுவாசம், ஒரு பத்திரம், நமக்கு தகப்பனுடைய பத்திரம் பிள்ளைக்கு போகிறது போல தலைமுறை மாறுகிற ஒரு விசுவாசம் பரிசுத்த வேதாகமத்தில் காண்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு விசுவாசம் என்கிற அனுபவத்தை நாம் காத்து கொள்ள வேண்டும். பைபிள் சொல்வது விசுவாசத்தினால் நாம் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். வாய்நாள் ரோமர் 10:9 வாசிக்கும், வாய்நாள் அறிக்கை செய்து வாசிக்கும் பொழுது நாம் ரட்சிக்கப்படுகிறோம். அப்போ விசுவாசத்துடைய ரட்சிப்பு, விசுவாசத்தினால தான் நம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறோம். விசுவாசத்தில் தான் நம்ம சொல்லுகிறோம் நம்ம பரலோகத்துக்கு போவோம், அவரோடு கூட வாசம். இதெல்லாம் விசுவாசத்துடைய ரட்சிப்புடைய விசுவாசத்தில் தான் இன்றைக்கு நாம் ஆசீர்வதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். விசுவாசத்தில் தான் நம்முடைய பலகீனங்கள் மாறுகிறது. பிசாசுடைய கட்டுகள், பில்லி சூனிய கட்டுகள், மந்திரவாதுடைய கட்டுகள் எல்லாம் இன்றைக்கு உடைகிறது. எதுலன்னா விசுவாசத்தினால. விசுவாசத்தினால வியாதிகள் மாறுகிறது, விசுவாசத்தினால் பாரம்பரியம் மாறுகிறது.
அப்போ எல்லாத்துக்கும் ஒரு விசுவாசம். தெய்வத்தை தேடுகிற டிவிக்கு முன்பதாய் அமர்ந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையின் விசுவாசத்துடைய அளவுகளை நாம் சோதித்து பார்க்கிற ஒரு காலகட்டத்தில் நாம் வந்து நிற்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் 13:5 வாசிக்கும் பொழுது உடைய விசுவாசத்துடைய அளவுகளை நீங்கள் சோதித்து பாருங்கள் என்று சொல்லுகிறார். அப்போ அங்கே பார்க்கும் பொழுது ஒரு விசுவாசத்தை சோதித்து பார்க்கிற அளவு விசுவாசம் இன்றைக்கு பலருடைய ஜீவித வாழ்க்கையில் விசுவாசத்தை நாம் சோதித்து பார்க்க வேண்டும். அடிக்கடி நாம் தெய்வத்துக்கும் மேலே தான் விசுவாசம் போகுதா, இல்லை பொருளாதாரத்துக்கும் மேலே விசுவாசம் போகுதா, இல்லை வேலையில் விசுவாசம் போகுதா, இல்லை பிஸ்னஸுக்கு மேலே விசுவாசம் போகுதா, இல்லை நம்முடைய விசுவாசம் விலகுதா? யோசுவாட்ட சொன்னா, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அப்போ விசுவாசம் நம்மளை விட்டு விலகக்கூடாது. அவளுடைய விசுவாசத்தை விட்டு விலகி போகிற தேமாவை கூட நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு பலருடைய வாழ்க்கையில் விசுவாசம் காத்து கொள்ளணும். ஏன்னா கடந்த நாளில் பேப்பரில் பார்க்கும்போது அநேக ஜனங்கள் ஒரு பின்மாறி போகிற ஒரு காலகட்டத்தில், ஏன்னா அவங்களுடைய அறிவில்லாமையுடைய விசுவாசம். கடந்த நாட்கள் தோமா இங்கே இந்தியாவுக்கு வரும்போது சூரியனை தான் அன்றைக்குள்ள ஜனங்கள் விசுவாசித்தார்கள். சூரியன் உதிக்கிற போது அவங்க விசுவாசித்தார்கள். அப்படி ஒரு காலகட்டங்கள் விசுவாசம் வந்து 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 இன்றைக்கி பல இடங்களில் பார்க்கும்போது நிறைய பார்க்குறோம். கழுதைகளை பார்க்குறோம். மனுஷனுடைய அறியாமையில் இன்றைக்கு பலருடைய விசுவாசங்கள் மாறிக்கொண்டு இருக்குது. இன்றைக்கு தெய்வத்தை தேடுகிறவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் விசுவாசம் மாறிக்கொண்டு போகுது. இன்றைக்கு விசுவாசம் யதார்த்தமான தெய்வத்துக்கு மேலே இல்லாத ஒரு காலகட்டம்தான் இன்றைக்கு நம்ம வந்து நிற்கிறோம். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய ஜீவித தன் கிறிஸ்துவ ஜீவிதத்தில் 35 வருஷம் தன்னுடைய ஜீவிதத்தில் விசுவாசத்தை காத்து கொண்டிருப்பாருன்னா, இந்த ராத்திரி வேளையில் நமக்கு முன் உதாரணமாய் அநேக பாடுகள், ரோமரில் வாசிக்கிறோம், உயர்வோ தாழ்வோ மரணமோ பட்டினியோ பஞ்சமோ துன்பமோ உபத்திரமோ கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? அப்போ தன்னுடைய ஜீவிதத்தில் எல்லாம் அனுபவிச்சும் தன்னுடைய ஜீவிதம் நேரிடாத அநேக விஷயங்கள், அநேக போராட்டங்களை தன்னுடைய ஜீவிதத்தில் அனுபவித்த தேவ மனுஷன் சொல்லுகிறார், இந்த விசுவாசத்தை நான் 35 வருடங்களுக்கு மேலாய் நான் காத்து கொண்டு இருக்கிறேன். இந்த ராத்திரி வேளையில் உங்கள் விசுவாசத்தில் எத்தனை பேர் காத்து கொண்டு இருக்கீங்க? என் விசுவாசம் தெய்வத்தை விட்டு விலகி போகலை. இந்த விசுவாசம் இன்றைக்கு வரையும் என் தெய்வத்தை சார்ந்திருக்கிற ஒரு விசுவாசம். இன்றைக்கு அஸ்திவாரம் பல காற்று புயல்கள், பலவித சோதனையுடைய பிரச்சனைகள் நடுவின் மத்தியில் என்ற விசுவாச படகு இன்றைக்கும் என்னுடைய காத்து கொண்டிருக்கிற என்று சொல்லுகிறவர்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இன்றைக்கு பலருடைய விசுவாசம் மாறிப்போச்சு. கடந்த நாட்களில் நம்ம சில இடங்களில் பார்க்கும்போது நம்ம பார்க்குறோம், இப்போ அவங்களுக்கு ஜெபிக்கிறதுக்கு கூட நேரம் இல்லை. ஜெப பங்காளருக்கு அவர் 5000 3000 கொடுத்து நான் விசுவாசம் போச்சு. அவங்களுடைய விசுவாசம் அவங்களுக்கு இல்லாதனால தான் இன்னொரு சார்ந்து போகிற விசுவாசம் மாறிப்போச்சு. விசுவாசம் கூட இன்றைக்கி அடுத்த மனுஷர்கள் ஜெபம் பண்ணினா தான் விடுதலை கிடைக்கும். அடுத்தவங்களுக்கு நம்ம சொன்னால் நம்முடைய பைபிளை சொன்ன விசுவாசத்தில் நடக்கும் அடையாளங்கள். அப்படி விசுவாசம் இன்றைக்கு பலருக்கும் ஒரு அஸ்திபாரங்கள் இடிந்து ஆவிக்குரியமான விசுவாச ஜீவிதம் இடிந்து போயிருக்கிறதுனால தான் இன்றைக்கு பலதிலையும் நம்மளை தெய்வத்தை விட்டு அகந்து போகிற அனுபவங்கள் இன்றைக்கு இருக்குது. பைபிள் நினச்சதான் முந்தின மனுஷன் பிந்தின மனுஷன் ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். ஆவிக்குரிய மனுஷன் உண்டு, ஜென்ம சரீர மனுஷன் உண்டு. இன்றைக்கு ஆவிக்குரிய மனுஷனுடைய ஜீவிதம் விசுவாசம் காத்து கொள்ளுகிற ஒரு அனுபவம். இன்றைக்கு இந்த விசுவாசம் அநேகருடைய ஜீவிதத்தில் அனுபவத்தில் இல்லாதனால தான் அநேகருடைய வாழ்க்கையில்
அற்புதங்களும் அதிசயங்களும் தெய்வத்தோடு கூட இருக்கிற ஒரு பற்றுதலும் குறைந்து போகிற ஒரு காலகட்டத்தில் நம்ம வந்திருக்கிறோம். இன்றைக்கு அதுக்கு ஒரு ரூபாந்திரம், அதுக்கு ஒரு மாற்றத்தை இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட ஆவியானவர் தெளிவாக பேசுகிறார். இன்றைக்கு அவர் பேசுகிற வார்த்தை உங்களை இருதயங்களை தொட்டிருக்கும். என் விசுவாசம், என் அளவை நான் சோதித்து பார்க்கும்போது, ஆரம்ப நாட்களில், நான் ரட்சிக்கப்பட்ட நாட்களில் என் விசுவாசத்துடைய அளவுக்கும் 35 வருஷமாக விசுவாசத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் காத்து கொண்டதுக்கும் இப்போ என்னுடைய விசுவாசத்துடைய அளவுகளை நான் பார்க்கும்போது என் விசுவாசம் எங்கேயோ என்னை விட்டு மாறி போயிட்டு. ஆரம்ப நாட்களில் தெய்வத்து மேலே வச்சிருந்த ஒரு விசுவாசம், ஆரம்பத்தில் தெய்வத்திற்கு மேலே வைத்திருந்த ஒரு நம்பிக்கை, இன்றைக்கு என் வாழ்க்கையில் எங்கேயோ தூரமாய் காரணம்னா விசுவாசத்தை சாத்தான் திருடுகிற ஒரு அனுபவம். பைபிள் யோவான் 10 என்ன சொல்லுதுன்னா, கள்ளன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வேற ஒன்றுக்கும் வரான். அப்போது இந்த சாத்தான் ஒரு மனுஷனுக்குள்ளே வருது அவனை அழிப்பதற்கு. இன்றைக்கி ஒரு சாத்தான் ஒரு மனுஷனை அவன் நிர்மூலமாக்கும்படி வருதான். இப்போ இன்றைக்கு சாத்தான் அநேகருடைய ஆவிக்குரிய மனுஷனுடைய விசுவாசத்தை திருடுதான். இன்றைக்கி நமக்கு ஒரு வாகனம் 50 லட்சம் ரூபாய்க்கு 1 கோடி ரூபாய்க்கு ஒரு வாகனம் நம்ம எடுத்திருந்தாலும், அந்த வாகனம் எல்லாம் கரெக்டாக இருந்தாலும், அந்த வாகனத்துடைய டயருடைய காற்று இல்லைன்னு சொன்னால், அந்த அளவு கரெக்டாக இல்லைன்னு சொன்னால் அந்த வண்டி நீங்காது. அந்த வண்டி ரன் செய்யக்கூடிய ஒரு காற்று இவ்வளோ இருக்குது, இவ்வளோ வேணும். அப்போ அந்த வாகனம் நீங்கணும்னா அந்த வண்டிக்கு காற்று இருந்தால் மட்டும்தான் அந்த வாகனம் போகும். இதே போல் ஆவிக்குரிய மனுஷனுடைய வாழ்க்கைக்கு ஒரு விசுவாசம் ஃபவுண்டேஷனில் கட்டப்பட்டிருந்தால் மட்டும்தான் அவங்களுடைய வாழ்க்கையில் தெய்வத்தோடு கூட கடைசி வரையும் அவங்க ஓட முடியும். அப்போஸ்தலனாகிய பவுல் விசுவாசத்தை காத்து கொண்டதுனால அநேக போராட்டங்கள், அநேக விஷயங்கள் வந்தபோதும் அவர் சொல்ல, நான் நல்ல போராட்டத்தை போராடினேன். எதில்? என் விசுவாசத்தில் போராடி நான் நின்னேன். எத்தனை பேர் இன்றைக்கு வரை என்னுடைய சத்துரு எனக்கு பலவிதமான போராட்டங்கள், சத்துரு எனக்கு பலவித விஷயங்களை என்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து அவன் எந்த விதங்களில் எனக்கு விரோதமாய் அவன் போராடினாலும் அந்த போராட்டத்தில் என் விசுவாசத்தை நான் காத்து கொண்டு இன்றைக்கு வரைக்கும் என் பரம் அழைப்பின் பந்தய பொருளுக்காக என் லக்கை நோக்கி நான் ஓடுகிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல இருதயத்திலிருந்து யாருக்கு சொல்ல முடியும்? அநேக விஷயங்கள் வரும்போது விசுவாசத்தில் போராட முடியல. அநேக போராட்டங்கள் வரும்போது, குடும்ப ஜீவிதத்தில் போராட்டங்கள் வரும்பொழுதும், பொருளாதாரத்துடைய போராட்டங்கள் வரும்போதும், சரீரத்துடைய பலகீனத்துடைய போராட்டங்கள் வரும்போதும், பலவிதமான போராட்டங்கள் ஜீவிதத்தில் கடந்து வரும்போது விசுவாசம் என்கிற ஒரு போர்க்களத்தில் நின்று இயேசுவின் நாமத்தின் மேல் இந்த ராத்திரி வேளையில் ஜெயிக்கிற ஒரு அபிஷேக்தனாய் தேவன் இந்த ராத்திரி வேளையில் உங்களை ஒவ்வொருவரையும் தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் விசுவசிக்கிறீங்க? கர்த்தரனை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. என் ஜீவிதத்தில் பல நேரங்களில் சத்துரு யுத்த களத்தில் தாவீது கிட்ட கோலியாத்து போராடினது போல, இஸ்ரவேல் ஜனத்தோடு கூட தாவீது பல நாட்களாய் போராடினது போல, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் விசுவாச ஜீவித மண்டலத்தில் பலவிதமான போராட்டங்கள், குடும்ப ஜீவித போராட்டங்கள், பொருளாதார போராட்டம், வியாதியுடைய போராட்டத்தில் பல போலும் நம்முடைய வாழ்க்கையில் சத்துரு நம்மளை விட வைப்பதற்கு, நம்முடைய விசுவாசத்தை விட்டு விலகி போகும்படி பலவித போராட்டங்கள் வரும் பொழுதும் இன்றைக்கு சீயோனே எழும்பு, உன் வல்லமையை தரித்துக்கொள், உன் அலங்கார வஸ்திரத்தை நீர் உடுத்துக்கொள். நல்ல ஆவியானவர் தெளிவாக உங்களோடு கூட
பேசுகிறார். இயேசுவின் நாமத்து மேல் ஆவியானவரே நீர் திட்டம் தெளிவாக பேசினதுக்காய் ஸ்தோத்திரம். விசுவாசத்தை இன்றைக்கு கர்த்தர் திரும்ப கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். சாத்தான் திருடின விசுவாசத்தை திரும்ப கர்த்தர் கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். கிறிஸ்துவ ஜீவிதத்தில் விசுவாசத்தை காத்துக்கொள்ளுகிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் இந்த ராத்திரி வேளையில் உடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளில் விசுவாசம் தெய்வத்துக்கு மேலே மாத்திரம் வந்ததுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளில் ஆவியானவர் திட்டம் தெரியுமா பேசினதுக்காக நன்றி, பலப்படுத்தினதுக்காக நன்றி, சகாயம் பண்ணதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்து மேல் அப்படின்னு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ். உங்கள் விசுவாசத்தை காத்துக்கொள்ளுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.